ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான தமிழக அரசு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கான வேக்கன்சி பற்றி தாங்க பார்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2293 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும், தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இது முழுக்க 100% வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும், அதாவது 38 மாவட்டங்களும் மாவட்ட வாரியாக நமக்கு வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான சேலரி பார்த்திங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்குறாங்க. லெவல் 6ல் வந்து 11,100லேருந்து 35,100 வரை உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் உள்ளமே 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் இருவருமே வந்து அப்ளை பண்ணால் சொந்த ஊரில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெய்லி வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்ஸுமே வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியும். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எதெல்லாம் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமு ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே வந்து வைக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி வைக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அறிவிக்க போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதோட வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா tn.government.in வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் TNPSC government.in வெப்சைட்லேயும் வந்து செக் பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்னலாம், யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் யாருக்கு எவ்வளோ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். தஞ்சாவூரை பொறுத்தளவில் உங்களுக்கு 305 வேக்கன்சிஸ், மதுரை 185, திருவள்ளூர் வந்து 151, ஈரோடு 141, சேலம் 105 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. காஞ்சிபுரம் 109 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை 103, திருப்பூர் 102, திருச்சி 104, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, நாகப்பட்டினத்தை மாவட்ட பொறுத்தவரையில் 68 வேக்கன்சிஸ் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் 68, நாமக்கல் மாவட்டம் மட்டும். திருவாரூர் 139 வேக்கன்சி, அதாவது திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 139 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் 77 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சிவகங்கை 46 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி 45 வேக்கன்சி, விழுப்புரம் 31 வேக்கன்சி, வேலூர் வந்து 30 வேக்கன்சி, தர்மபுரி 39 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி 33 வேக்கன்சி, திருப்பத்தூர் 32, திண்டுக்கல் 29, ராமநாதபுரம் 29, கரூர் 27, புதுக்கோட்டை 27, தேனி 25, சென்னை வந்து 20 வேக்கன்சி தாங்க கொடுத்துருக்குறாங்க. அரியலூர் 21, பெரம்பலூர் 21, மயிலாடுதுறை 13, ராணிப்பேட் 43, விருதுநகர் 38, தென்காசி 18. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2,299 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதி திராவிடர் அருந்ததியினராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு நிறைவடைந்திருக்கணும். அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37 வயசு வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதர்ஸ் பீப்புள், அதாவது ஆதி திராவிடர் இல்லாமல் அருந்ததியினர் இல்லாமல் ஷெட்யூல் காஸ்டில் மோஸ்ட் பேக்ரவுண்ட், அதாவது எம்பிசி, டிசிஸ், முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 34 வயசுக்கு உள்ளே வந்து இருக்கணும். நீங்கள் 34 வயசுக்குள்ளே இருந்தால் ஆண் பெண் இருவருமே 38 மாவட்டங்களில் உங்களுக்கு எந்த மாவட்டம் விருப்பமோ அந்த மாவட்டத்தில் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதர் கேஸ்ட், இவங்கெல்லாம் வந்து இல்லாத அதர் கேஸ்ட்டு, ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கட்டும், அதர் கேஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்களை பொறுத்தளவில் 21 வயசுலேருந்து 32 வயசு வரை உள்ளவங்க யாராக இருந்தாலும் ஆண் பெண் இருவருமே வந்து அப்ளை பண்ணலாங்க. இதற்கான சேல்ரி வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 11,100லேருந்து 35,100 வரை உங்களுக்கு சேல்ரி வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் அலவன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு அடிஷ்னலாக வந்து அரசு அதிகாரிகள் உள்ள அனைத்து சலுகைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து கவர்மெண்ட் ஜாப்பு. இதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத பார்த்தோன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும். அதாவது நீங்கள் வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா அப்பர் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது 10th முடிச்சிருந்தவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறவங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதினவங்க, யாராக இருந்தாலுமே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸை பொறுத்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதில் செலக்ட் ஆனவங்க, அதாவது நம்ம கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் கட் ஆஃப் எப்படி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து கட் ஆஃப் கொடுத்து வந்து அடுத்த செலெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு ப்ராசஸாக வந்து இன்டர்வியூ போவாங்க. அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வரும். அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க மட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து போவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியான கட் ஆஃப் வந்து இருக்கும். இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் விடோவாக இருக்கீங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், முதல் தலைமுறை பட்டதாரி, இன்டர் காஸ்ட் மேரேஜ், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே ப்ரையாரிட்டி நீங்கள் வந்து கேட்கலாம். ப்ரையாரிட்டி கண்டிப்பாக இந்த வேலையிலுமே வந்து உண்டு. நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறீங்க, பிஎஸ்டிஎம் நீங்கள் 5th ஸ்டாண்டர்டுன்றதுனால உங்களோட பிஎஸ்டிஎம் அவ்வளோவா செல்லுபடி ஆகாது. நீங்கள் வந்து வேறு எதனா வச்சுருந்தீங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, அதுக்கப்புறமா கணவனால் கைவிடப்பட்டவர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை செஞ்சீங்கன்னா ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இதற்கான அஃபிஷியலாக உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து சீக்கிரமே வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஜாப்பை பொறுத்தளவில் நம்ம ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆனோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.